ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, ஹல்லேலூயா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, வாசிங்க பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியத்தை, நம்மளால தாங்க முடியாத ஒரு சுமையை இயேசு சொல்லி கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளால எது முடியும், நம்மளால எது சுமக்க முடியுமோ அதை தான் இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கூட ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கிறவர் அல்ல, அப்படியே உனக்கு ஒரு சோதனை வந்தாலும் அதில் தப்பித்து கொள்ளத்தக்கதான ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறாராம். ஸோ எல்லா விதத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ இங்கே இயேசு சொல்லுகிறார் பாருங்க, பைபிளில் கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார். இயேசு சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வாசிக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவை போல நான் வாழணும்னா இயேசு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இயேசு சொல்லி கொடுத்ததையே செய்யாம நான் கிறிஸ்தவங்கிறதுல அப்படியே பரலோகத்தில் போய் உக்காந்துட முடியாது. பேர் மாற்றினதுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஞானஸ்தானம் எடுத்ததுனால பரலோகத்துக்கெல்லாம் போயிட முடியாது. தேவன், அதாவது வசனம் சொல்லுகிறது, அவர் இருக்கிறார், எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை போய் தரிசிப்போம். அட நல்லதா இல்லையா சொல்லுங்களேன். அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எப்படி இருக்கிறார்? அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறார். ஸோ அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்ம போய் அவரை தரிசிக்க போறோம். அப்பனா நம்ம எப்படி மாறணும் சொல்லுங்க? நம்ம எப்படி மாறணும்? பூரண சர்க்குணராய். பெரிய கூட்டத்தை கூட்டுவது சபையின் நோக்கம் அல்ல. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி, நல்லா ஜால்ரா போட்டு, நல்லா ஓகே நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு சபை நிறைஞ்சா போதும், எனக்கு என் வயிறு நிறைஞ்சா போதும், நாங்கள் லெக்ஸரியாக வாழ்ந்தா போதும், நீ காணிக்கையும் தசம பாகத்தையும் கொண்டு வந்து கொட்டு, நாங்கள் சுகமாக இருப்போம். நீ அநியாயம் பண்ணாலும் சரி, நீ அக்கிரமம் பண்ணாலும் சரி, நீ முரட்டாட்டம் பண்ணாலும் சரி, நீ கீழ்ப்படியாமல் போனாலும் சரி, நீ எதிர்த்து நின்னாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் எனக்கு தேவையில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா வா, அப்படியாமா அப்படின்னு தலையாட்டுகிற ஊழியத்தை நாங்கள் செய்திருப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு கிளை சபைகள் 3000 சபைக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கோம். குறைஞ்சது 100 சபையாவது நம்முடைய கரத்தில் இருந்திருக்கும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சபைக்கு ஏன் வருகிறோம்? ஏன் கர்த்தர் எங்களை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்து வாலிப வயசுல 16 வயசுல 17 வயசுல எல்லாம் ஊழியத்துக்கு நீ சபையை நடத்தணும் வா அப்படி சொல்லி கூப்பிட்டாருன்னா, இவங்க கையில சபையை கொடுத்தா ஒழுங்கா கர்த்தருக்கு நேரா நடத்திட்டு போவோம். இது ஸ்கூல் கிடையாது, இது காலேஜ் கிடையாது. நீ வந்தா அட்டண்டன்ஸ் போட்டுட்டு கூட நீ வெளியில போய் ஊரை சுத்தலாம், நீ எங்க வேணாலும் போகலாம், நீ உட்காந்து மொபைல் போன் நீ பேசலாம், நீ எங்க வேணாலும் சுத்தலாம், நீ யாரை வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், நீ பசங்களோட நீ பேசினா எனக்கு என்ன, நீ பொண்ணுங்களோட பேசினா எனக்கு என்ன அப்படின்னு விடுறதுக்கு இது காலேஜோ இது ஸ்கூலோ கிடையாது. இது கர்த்தருடைய வீடு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ என்ன சொல்லி கொடுக்கிறார் இயேசு? என்ன சொல்லி கொடுக்கிறார்? பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். அதாவது உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட கர்த்தர் எங்கள்கிட்ட தான் நிறைய கேட்பார். தெரியுமா உங்களுக்கு? உன் கையில கொடுத்த, நீ என்ன பண்ணி வச்ச, நீ இப்படி மண்டை பாருங்க. சபையார் எல்லாருக்குமே தெரியும் பாஸ்டர் எவ்வளோ ஒரு தைரியசாலி, துணிகரமாக அடிப்பார். அதே மாதிரி என்னை பற்றியும் பழைய ஆளுங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. அட தேவன் எங்களை அபிஷேகித்த போது, தேவன் எங்களை அழைத்த போது, நீ ஊழியத்தை செய்ய வேண்டும், இப்படி ஒரு காரியம் சபையில் நடக்கும், சென்னை பட்டணத்தில் இப்படி ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்பீர்கள், சபையை கொடுப்பேன், மக்களை கொடுப்பேன் என்று சொல்லும் போது, கர்த்தர் எங்களை அபிஷேகித்த போது உங்களில் எத்தனை பேர் எங்களோடு கூட இருந்தீர்கள்?
யாராவது எங்கள் கூட இருந்தீங்களா? ஆமாம் 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 சிஸ்டர், எடுத்துக்கோங்க கர்த்தர் சொன்னார் அப்படின்னு. இல்லை, யார் முகத்தையும் நாங்கள் பார்க்கல, யாரும் தெரியாது எங்களுக்கு. ஆனால் கர்த்தர் அழைத்தாரு. என்ன நினைச்சு அழைத்தாரு? உன்னை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கர்த்தர் எங்க கையில கொடுத்தபடினாலே நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்துவை போல பிதாவை போல வாழத்தான் வேண்டும். அதுக்குத்தான் சர்ச்சு. ஆமென். பிதா பூரண சர்க்குணர். பிதாவை மாறியா? ஆமா, பிதாவை மாறிதான் வாழணும். எனக்கு முடியலையே. முடியாத ஒன்றை இயேசு சொல்லலை. நான் ஏற்கனவே இருந்த மாதிரி என் வாழ்க்கை இல்லை, ரட்சிக்கப்பட்ட போது இல்லை. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, இப்பயும் நான் அதே மாதிரி இல்லை, இனிமேல் இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையிலே நான் மறுரூபத்தை அடைந்து கொண்டே வருவேன். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்தீங்களோ, எத்தனை வருஷம் ஆச்சோ, அதை விட இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் சுபாவத்தில் நீங்கள் எவ்வளோ மாறி இருக்கிறீங்க. ஒன்றுமே மாறலை, நாத்தமாக நாறுது அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். காணிக்க கொடுத்துட்டா நம்ம பெரிய ஆள் கிடையாது, தசமபாகம் கொடுத்துட்டா பெரிய ஆள் கிடையாது. அது எல்லாம் கர்த்தர் ஆராதனையின் ஒழுங்குகளிலே ஒரு பகுதியாய் வைத்திருக்கிறார். நாம் தசமபாகங்களை கர்த்தருக்காக கொடுத்தால் வானம் நமக்காக திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாம் நிறைய பேர் குடிகாரன்களாம், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்க, சாராய கடை வச்சிருந்தவங்களாம் கர்த்தருக்காக கொண்டு போய் கொட்டுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? சூட்கேஸாக பணம் போகுது தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க எனக்கு, திருச்சியில் உள்ள அந்த பிஷப் கீபர் காலேஜில் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும்போது, ஜாய் சூட்கேஸாக பணம் போகுது ஜாய் அப்படின்னாங்க. சாராய கடை வியாபாரிகள் நம்ம மத்தியில் சாந்தி மார்ட்டின் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மார்ட்டின் அவர் பேர். அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கார் நிறைய சாராய கடை வச்சுருந்தாரு, பணம் கொட்டுன்னு இருந்தீங்களா அந்த சாட்சி சொல்லும்போது? எத்தனை பேர் இருந்தீங்க? என்ன கவனம் இங்கே இருக்கா? ஸோ அப்போ உடனே கர்த்தர் வந்து அங்கீகரிப்பாரா? அவரை பரிசுத்தப்படுத்துறதுக்கு கர்த்தர் அவரை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். அந்த சகோதரன் இன்னும் இருக்கிறார் உயிரோட. கர்த்தருக்குள்ளே அவர் ஜெபிச்சுட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் மூடினாங்க. கர்த்தருக்காக இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், பிதாவை போல வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நாளும் நம்ம வாழ்க்கை, நம்முடைய சுபாவம் மாறணும். 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தா அதே குணம், அதே புத்தி அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம்? அதே பாசம் பேசிட்டா சொல்லுங்கள், தேவனோட ரகசியங்களை பேசுகிறோம். அப்படியே ஜெபிச்சு சுபாவம் மாறலைன்னா என்ன இருக்குது? இயேசு சொன்னார், அவ்வளோ தேவனோடு கூட நம்ம அந்த சுபாவம் எப்படி வாழும். நான் அந்த ஜெபமலைக்கு போயிருந்தோம் இல்லையா, 2 நாள், மொதல் நாள் ஃபுல்லாக அப்படியே ஜெபத்திலே இருந்தோம். நல்லா அப்படியே எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அப்பா மடியில் அப்படியே தலையை வச்சு அப்படியே அப்பா மடியில். அது ஒரு குட்டி ரூம் தான். இங்கே சில பேர் எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ நான் உங்களை கூட்டிகிட்டு சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அதை பேசிவிட்டு நான் உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணுறேன். ஸோ அவ்வளோ சுகமாக இருந்தது. அது ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியும், ஒரு ஆள் தான் உட்காந்து அந்த ரூம்குள்ள இத்தனை வருஷங்களாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் அதுக்குள்ளே ஜெபிச்சிருப்பாங்க பொழுது. அப்படி ஒரு தேவ பிரசன்னம். உள்ளே போனாலே அப்பா மடியில் அப்படியே சுகமாக இருக்கணும். அப்படியே நான் அப்பாட்ட பேசிகிட்டே இருந்தேன், ஜெபிச்சுட்டே இருந்தேன். சில விஷயம் முதல் நாள் எனக்கு ஒன்றுமே ஒரு இதாகவே இல்லை. 2ஆம் நாள் வந்து கர்த்தர் என்னோட பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார். ஒரு வசனத்தை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினார். அது வந்து நீதிமொழிகளில் அந்த வசனம் இருக்குது. நீதிமொழிகள் எடுத்துக்கொள்வோம், வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமாய். 13:20. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். இங்க பார்க்கிறோம், ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஞானி கூட ஒருத்தர் சஞ்சரிக்கிறதுனா என்ன தெரியுங்களா? அவங்க எங்கே போனாலும் பின்னாடியே போகிறது, அவங்க கூடயே உட்கார்றது, அவங்க கூடயே சாப்பிட்றது, அவங்களோடையே பேசுறது, வாழ்க்கை முழுசு அவங்க கூடயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. அவன் என்ன பண்ணுவான்? அவனை போலவே மாறிடுவானா? ஞானி கர்த்தர் காட்டினார். ஜாய் ஞானிகளோட அந்த வசனத்தை பார்க்குறேன். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். சரிங்க சாமி, ஆமீன் அப்படின்னு. அப்போ உடனே திருப்பி அடுத்து சொன்னார், தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தேவனாவான் அப்படின்னாரு. ஹல்லேலூயா.
அடுத்த செகண்டே கர்த்தர் பேசுறாரு, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானியாவானா, தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தேவனாவான் அப்படின்னாரு. நாம் எல்லாரும் வேத வசனத்தை பெற்றுக்கொண்டார்கள். அத்தனை பேரும் தேவர்கள் என்று இயேசு சொல்லவில்லையா? பழைய ஏற்பாட்டிலே சங்கீதத்தில் சொல்லவில்லையா? நாம் தேவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய புத்திரரா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பிதாவை போல மாறிட்டான் அப்படின்னா அப்ப அவனும் பிதா மாதிரி தானேங்க சுபாவம்லாம். ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? கர்த்தர் சொல்ல பூரண சர்க்குணர், பிதா பூரண சர்க்குணர். சோ நீயும் பூரண சர்க்குணராய் மாறு. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அழிலியா சொல்லுங்களேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்னு அது இந்த மாதிரி புதுசாக ஒன்று சொல்லி கொடுக்கும்போது அப்படியே எல்லாம் இங்கே கவனிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அப்போ பிதாவை போல பூரண சர்க்குணராய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னார். அவரோடு கூட நாம் சஞ்சரிக்கிறவர்களாய், அவரோடு கூட நாம் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்க தேவனோடு கூட சஞ்சரிச்சு பாருங்க, தேவனோடு கூட நடந்து பாருங்க, எப்பொழுதுமே தேவனோடு கூட பேசி பாருங்க. அவர் சுபாவம் தான் நமக்கு வரும். ஒருத்தங்க சுபாவம் மாறவே இல்லை. எப்பா சாமி, உக்காந்தா குத்தம், எழுந்தா குத்தம், நடந்தா குத்தம், படுத்தா குத்தம், கொடுத்தா குத்தம், கொடுக்கலைனா குத்தம், இப்படி ஒரு சுபாவத்தை இப்படி வச்சுட்டு இருந்தா நல்லா கன்ஃபார்மாக 100% சொல்லலாம் அவங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு உண்மையாக கிறிஸ்துவோடு கூட நடக்கவும் கிடையாது, அவங்க கிறிஸ்துவோடு கூட சஞ்சரிக்கவும் கிடையாது. ஏன்னா அவரோடு கூட நடந்தால் அவருடைய சுபாவம் தான் நமக்கு வேலை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. டிஜிஎஸ் கூட ட்ரைனிங் எடுத்தவங்களாம் பாருங்க, அப்படியே டிஜிஎஸ் ஐயா மாதிரியே பார்த்துருக்கீங்களா? மோகன் சி அண்ணன்ட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களாம் பாருங்க, அவர் மாதிரியே பேசுவாங்க. என் அருமையான பிள்ளைகளே அப்படி பேசுவாங்க. எப்படி அது வருது? ஸோ அவங்க கூட இது பைபிளில் உண்மையான ஒரு விஷயம், இது பைபிளில் இருக்கிற விஷயம். மோசே உன் ஆவியை அந்த 70 பேருக்கு மேலே வை, அவங்கள பிளஸ் பண்ணு. பவுல் எழுதுறாரு, எபேசியர்க்கா எழுதுறாரா, நான் அப்படியே வரும்போது அந்த உங்க தேசத்து வழியா வரும்போது சில ஆவிக்குரிய வரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்கள் யார் கொடுப்பது? ஆனால் பவுல் சொல்றார், நான் கொடுத்துட்டு போகலான்னு இருக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரங்க யாரு கூட சேர்றோம், யாரோட இருக்கிறோம்னா அவங்க சுபாவம் அவங்களுக்கு வரும். நீ உன்னுடைய ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லிவிடு, நீ யாருன்னு நான் சொல்லிடுறேன். நேற்று காத்திருப்பு செவத்தில் கூட பாஸ்டர் அதை பேசிகிட்டு இருந்தாங்க. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு. நீ ஆள் எப்படி குடிகாரனுக்கு நல்லவங்க கூட சேர வாய்ப்பே இல்லை. அவன் என்ன மச்சான் வாடா நம்ம போய் ஒரு பெக்கு போட்டு வரலாம். அவன் கூட சேரவன் எல்லாம் கெட்டு தான் போவான். அந்த கூட்டம் அது ஒரு கூட்டம், ஜெபிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது பாருங்க. நேற்று நான் சபைக்குள்ளே வந்தோன்னே நான் சொன்னேன், புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத மாவு, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தை கொரிந்தியர்ல வாசிக்கிறோமா? புளிப்பில்லாத மாவுக்கு என்னது? துப்புரவும் உண்மையும் என்கிற புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத மாவு. அப்போனா துப்புரவு. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த ஜெபிக்கிறது நேற்று சந்தோஷமா இருந்துச்சு. ஆக நீ பாஸ்ட் வந்தா என்ன, பாஸ்ட் வரலைனா என்ன, பாஸ்டம்மா வந்தா என்ன, பாஸ்டம்மா வரலைனா என்ன, நாங்கள் வருவோம் உட்காருவோம் ஜெபிப்போம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் உட்காந்துட்டே இருக்கிறாங்க சர்ச்சில். வெள்ளிக்கிழமையான கரெக்டாக வந்துடுவாங்க. யாரை பற்றி சட்டை பண்ணுறது இல்லை, யாரும் தங்களை நடத்தணுங்கிற அவசியமும் இல்லை. வந்தாங்கன்னா நடத்துவாங்க, வரலைன்னா நாங்கள் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நமக்கு 2 பேர் வரலைன்னா என்ன தோணுது? உங்களுக்காக நான் உட்காந்து ஆயத்தம் பண்ணிட்டு வந்தேன், நீங்களே வரல, அப்புறம் நான் எதுக்கு வரணுன்ட்டு நானே கூட ஒதுங்கி போயிடுறேன். ஆனால் ஒரு புளிப்பில்லாத அப்போ நான் சொன்னேன், ரைட், இது புளிப்பில்லாத மாவு, இது புளிப்பில்லாத அப்போ, இது வரைக்கும் புளிக்கவே இல்லை. எத்தனை வருஷம் ஆயும் இந்த மாவு புளிக்கவே இல்லை. ஆனால் இதோட கூட எதையாவது ஒரு புளிச்சதை கொண்டாந்து சேர்த்தோம், எல்லா மாவும் சேர்ந்து அப்படி ஒரு டைம் சேர்ந்துச்சு. ஆனால் ஏதோ தன்னை கர்த்தருக்குள்ளே காத்துக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாரு கூட சேருறோம், யாரு கூட பழகுறோம், யார் நமக்கு சிநேகிதா இருக்காங்க, அவங்க பழக்கம் தான் நமக்கு வரும். இயேசு சொல்லி கொடுத்தாரு, உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார், எல்லாரும் தேவனோடு கூட சஞ்சரித்தாங்க. ஏனோக்கு குறித்து ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து 5ஆம் அதிகாரத்தில் ஆதி 5:24 வாசிக்கும் போது அது ஒரு 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 வசனத்தை அதை வாசிங்களேன். 5ஆம் அதிகாரம்
24ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். 21ஆம் வசனம் ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலா பாருங்க. ஏனோக்கு 65 வயசு ஆகும்போது மெத்துசுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க சிஸ்டர். நீங்க சொல்றீங்க தேவனோடு தேவனோடு எப்படி, எனக்கு குடும்பம் இருக்கு, என் பிள்ளைங்க இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, ஓட்டி போடுறாங்க, டியூட்டி போடுறாங்க, சிஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு வர முடியாது, பிரதர்ஸ் மீட்டிங்க்கு வர முடியாது, எனக்கு அந்த ஜெபத்துக்கு வர முடியாது, இந்த டயர்டாக ஆகிப்போச்சு, எனக்கு ஒன்றுமே முடியல, எல்லா சாக்கு போக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஏனோக்கு 65 வயசாக இருக்கும்போது மெத்துசுலாவை பெற்றார். 300 வயசுக்குள்ள 365 வயசு அவருடைய ஆயுசு நாட்கள். அவர் 300 வருஷம், அதாவது அந்த 65 வயசு மெத்துசுலாவை பெற்ற பின்பு அதுக்கப்புறம் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவன் அப்படி தேவனோடு சஞ்சரிக்கும் போது அவன் காணப்படாமற் போயிட்டான். ஹல்லேலூயா. புள்ளாக்குட்டியெல்லாம் பெற்றாருங்க, பேரப்பிள்ளையெல்லாம் எடுத்தாருங்க. அவர் அப்பயும் அவர் தேவனோடு தான் நடந்துகிட்டே இருந்தாருங்க. ஆனால் என்ன பண்ணால் நடந்துட்டு அப்படியே போயிட்டாரு. இந்த குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் நீங்கள் எடுத்து போய் அங்கேவே உட்காந்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குதுங்க. ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்தவர்களாய் வாழ்வது அல்ல, கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். ஆமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நம்ம அதை சொன்னோம், அவங்க தான் சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அம்மாவுக்கு, ஆமாம், வீட்டுக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருது இல்லை, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வருது, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வருது, மாமியாருக்கும் மருமகளுக்கும் வருது, எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது. ஆனால் பைபிள் சொல்லுது பாருங்க, நீ ஒருத்தருடைய தப்பிதங்களை மன்னிக்கலை அப்படின்னா பரமபிதா உன் தப்பை மன்னிக்க மாட்டார். யாருங்க சொன்னது? அதெல்லாம் மன்னிப்பார், அதெல்லாம் மன்னிப்பார். அங்கே ஒரு வசனம் இருக்கு, இங்கே ஒரு வசனம் இருக்கு. திருப்பி போடாத அப்பம் இதெல்லாம் ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாத அப்பம். யார் திங்கிறது? நாய்க்கு தான் கொண்டு போய் கொட்டணும். ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நான் இப்படி தான். அது எதுக்கு? அது கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவினார், நம்மளை மன்னித்தார், கிருபை நம்மளை சூழ்ந்திருக்கிறது உண்மை, அதில் எவ்வளவேனும் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒருத்தருடைய தப்பை மன்னிக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தப்பு மன்னிக்கப்படாது. கிருபை இருக்கும், கிருபை அதை மேற்கொண்டு வர முடியாது. கிருபை நம்மளை மூடி மறைச்சிட்டே இருக்கும். அந்த கிருபை நாட்கள் முடியும் போது, விசாரிக்கப்படும் போது என்ன பண்ண முடியும்? பிதா எப்படி இருந்தாரோ அப்படியே நாம் அவரை போய் தரிசிப்போம் என்பதுதானே கர்த்தருடைய இயேசுவின் வார்த்தை. ஹல்லேலூயா. தப்புங்களை மன்னிக்கணும். ஒருத்தன் வந்து 10,000 ரூபா கடன் போட்டுட்டான். ஒருத்தன் 10,000 ரூபா, உதாரணம் சொல்றாரு இயேசு, 10,000 ரூபா கடன் பண்ணிட்டான். கடத்தை வச்சுட்டோன்னே உடனே வந்தார், எஜமா வந்தார், கழுத்தை பிடிச்சிட்டு டேய் 10,000 ரூபாயை நீ என்ன பண்ணல வச்சுட்டு நீ என்ன பண்ண, அடுத்த வேலையை பாரு அப்படின்ட்டாரு. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். 10,000 ரூபான்னு எங்கேயாவது பைபிளில் எழுதியிருக்கா அப்படின்னு ஞானிகள் யோசிக்க வேண்டாம். 10,000 ரூபா உடனே அப்படியே கையில் விழுந்தான், காலில் விழுந்தான், எஜமானே நான் எப்படியாவது என் சொத்தை விற்றாது, நான் எதையாவது பண்ணி அது இது ஏதோ பண்ணி நான் எப்படியாவது இந்த 10,000 கடனை நான் அடைத்து விடுகிறேன், என்னை மன்னிக்கிறோடனே அந்த எஜமானுக்கு மனசு தாங்கலை. உடனே அவர் என்ன பண்ணார்? சரி போடா, உன்னையும் மன்னிச்சு உன் 10,000 ரூபா கடனையும் மன்னிச்சிட்டேன்னு அனுப்பிச்சி விட்டார். இவன் போயிட்டே இருக்கான். இவங்கிட்ட ஒருத்தன் 100 ரூபா கடன் வாங்கினான். உடனே இவன் அவனை பார்த்து சொல்கிறான், மரியாதையை நீ என்ன பண்ண, 100 ரூபாய வச்சுட்டு போ, நீ என் 100 ரூபாயை கொடுக்கல உன்னை சும்மா விட மாட்டேன். அவன் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, அவன் கெஞ்சிறான், ஐயா என்னை மன்னிச்சுக்கங்க ஐயா, உங்கள் காலில் நான் விழுறேன் ஐயா, நான் எப்படி ஆயிலும் 100 ரூபாயை நான் கொடுத்துட்றேன் ஐயா, ஆஜா பூஜாங்கிறான். உடனே இவன் விடலை, அவனை பிடிச்சி எங்கே பண்ணிட்டான், ஜெயிலில் கொண்டு போய் போட்டுட்டான். இவன் கடனை எஜமான் 10,000 ரூபா கடனை மன்னிக்கும் போது இவன்கிட்ட வாங்கின ஒரு 100 ரூபா கடனை இவனுக்கு மன்னிக்க தெரியல. இதை எஜமான் கேள்விப்பட்டு வந்தார். ஏண்டா டேய் அறிவு கட்டவனே, 10,000 ரூபா நீ கடன் வச்சிருந்த, நீ கேட்டேங்கிறதுக்காக உன் கடனை நான் மன்னிச்சு விட்டேன். ஆனால் 100 ரூபா கடன் வாங்கினவனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற, இவனையும் பிடிச்சி
இவன் வந்து காசு மொத்தத்தையும் கொடுக்குற வரைக்கும் இவனை விடாதேன்னு சொல்லிட்டு உபாயத்தியா அது ஒரு உபாயத்திய அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்லா போட்டு நொங்கு எடுத்துகிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இயேசு சொல்லி கொடுத்த ஒரு வாழ்க்கை, இயேசுவை போல ஒரு வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை, பிதா எப்படி இருந்தார், அதுக்கு மேலே உள்ள வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா சொல்கிறாரு, ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டு. நம்மளாம் மறு கன்னத்தெல்லாம் காட்டுற மாதிரிலாம் ஐடியா கிடையாது. மவளை நீ ஒரு வார்த்தை சொன்னால் கூட போச்சு, நீனு அரைகிறது 2வது. நீ என்னை பற்றி ஒரு வார்த்தை சொன்ன, நான் உன்னை 100 வார்த்தைனாலே உன்னை நொறுக்கி கொன்னுடுவேங்கிறது தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நான் வெளியில உள்ளவங்களை பேச விரும்பல. காணாமல் போன இஸ்ரவேலர் இடத்திற்கே நான் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்னார். இன்னைக்கு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிற வார்த்தை இன்னைக்கு தெருவுலலாம் போய் நின்று பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டியது சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் தான் பிதாவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி பிதா அழைக்கிறார். இயேசு அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்தார். உன்னால் சின்ன சின்ன விஷயங்களை உனக்கு விட்டு கொடுக்க முடியல, ஒரு கன்னத்தில் அரைஞ்சா நம்ம பலர் 10 உண்டு. அவனை அரையிறது மட்டும் இல்லாமல் போய் எல்லாத்துட்டையும் சொல்லி ஒரு வழி பண்ணிடுவோம். உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணா அவனோடு கூட 2 மைல் தூரம் நமக்கு போக முடியாது. நான் யோசித்தேன், என்ன நானே நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். எனக்கெல்லாம் வர முடியாது, வேணா நான் உங்களுக்கு ஆட்டோ ஃபேர் தரேன், நீங்கள் ஆட்டோ புக் பண்ணி தரேன், ஆட்டோவில் போயிடுறீங்களா? ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு நிமிஷம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நான் உண்மையான கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன்னா, நான் பைபிளை எடுக்கிறேன், நான் பைபிளை படிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் கர்த்தருக்கு காரியங்களாக செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே நான் ஒருவரை மன்னித்திருக்கிறேனா? கொடுத்த கடனை கேட்காத பிதா கேட்கறது கிடையாது. பிதாவுக்கு கடன் கொடுக்கறதுல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆள். நான் சொல்லி கொடுத்துருக்குறேன்ல, சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிதாவுக்கு கடன், நேற்று கூட எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அந்த குஷ்டரோகி இருப்பாங்களே, அவங்க பொண்ணு வந்து குஷ்டம் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட முடியலம்மா அப்படின்னு ஒரு நாள் வந்து சொன்னார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, போன வருஷம். நான் சொன்னேன், இங்கே பாரு, அந்த ஸ்தாபனத்துடைய அந்த ஜிபே கூகுள் பே ஏதாவது ஒன்று வாங்கி நீ எனக்கு அனுப்புங்க. ஸோ நான் மாதம் நான் என்ன பண்ணுறேன், அந்த பிள்ளைக்கு நான் அந்த ஃபீஸு நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அதை அனுப்பவும் இல்லை, அதுக்கப்புறம் அவர் வரவும் இல்லை. என்னால் முடிஞ்ச அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் பணம் கொடுத்துட்டு அது கொஞ்சம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் வந்திருந்தார். நம்ம சிஸ்டர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, சிஸ்டர் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாருன்னு. அவங்க பொண்ணு குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியர் செய்கிற ஒரு சகோதரன். ஸோ அப்போ தான் நேற்று காலையில் தான் நான் ரொம்ப கிச்சனில் சந்தோஷமாக, பிதாவே உங்களுக்கு நான் கடங்காரியாக இருக்கிறதுல, நீங்கள் எனக்கு கடங்காரனாக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் அவர் கடங்காரனா, அவர் உடனே என்ன கேட்டார், நான் உனக்கு கடங்காரனாக இருப்பேன்னு நீ நினச்சியானாரு. அதுதான் நடக்கவே மாட்டேங்குது. புரியல நிறைய பேருக்கு, அதான் நடக்கவே மாட்டேங்குதே. நம்ம ஒன்றை உதச்சா அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள 10 கொடுத்துட்றாரு. அவர் எங்கே கடங்காரனாக இருக்கிறாரு? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். இப்போ புரிஞ்சிருச்சா வசனம்? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அவர் கொடுத்ததா திரும்ப அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏழை வீட்டில் எச்ச கையில் காக்கா ஓட்டாதவங்களாம் கையில் சாப்பிட்டுட்டு அதில் காக்காவை ஓட்டினா அதில் இருக்கிற 2 சோறு காக்கா சாப்பிட்ருமா. இப்படி வாரி இறைத்து விடுத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு, இறைக்கிற கிணறு தான் ஊறும். ஏசு சொல்லி கொடுத்த வசனம். கொடுக்குறோமா, பார்க்குறோமா? போடுறேனே. எவ்வளோ போட்டேன்? அவனுக்கு அந்த பிச்சை 1 ரூபா போட்டேன், 2 ரூபா போட்டேன். எங்கள் ஜோய் ஒரு நாள் ஓடியாந்தான், அம்மா அவங்க பசிக்குதுன்னு நிற்கிறாங்கம்மா. உடனே நான் சம் மணி எடுத்து நான் கையில் கொடுத்தேன். என்ன மம்மி இப்படி கொடுக்குறீங்க? நான் சொன்னேன், அவங்க ஞாயிற்றுக்கிழமை நேற்று நடந்த சம்பவம் நினைக்கிறேன், அவங்க பசிக்குதுன்னு தானடா வந்து நின்னாங்க. இப்போ நம்ம கொடுக்குற ஒரு மணி அவங்க போய் ஒரு நேரம் வயிறார சாப்பிடணும். ஹல்லேலூயா. சொத்தை வித்து கொடுனார் இயேசு. பிதா நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தா. நான் சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம்
இயேசு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறதல்ல. நான் கிறிஸ்துவை போல அவர் சொன்ன உபதேசத்தின்படி பிதா எனக்கு கற்றுக் கொடுத்தபடி வாழுவேன் என்று சொல்லி வாழ வேண்டும். எல்லா ஆசீர்வாதங்களும் வசனம் சொல்லுது, தேவரீர் உம்முடைய கரத்தில் வாங்கி நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப 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 முக்கியமான பேசிக்கான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒருத்தரை மன்னிப்பதும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருகிறதுக்கு ரொம்ப பேசிக்காக 2 விஷயங்கள். ஒருத்தரை மன்னிக்கிறது, இன்னொன்று கொடுக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.